லவ் பண்ணும்போதே வேற வேற ரிலிஜன் தெரியும். எனக்கு பிடிச்சிருக்கு, கேரக்டர் பிடிச்சிருக்கு, இந்த பர்சன் பிடிச்சிருக்கு, எனக்கு இவர் வேணும் தான் பார்க்குற தவிர இந்த ரிலிஜன் இதனால இவ்வளோ ப்ராப்ளம் வரும் அப்படின்றது நம்மளுக்கு எதுவும் தெரியாது. தம்பி உன்னை கன்வெர்ட் பண்ணிட்டாரு முஸ்லிம்க்கு. அவங்க ஜாலிக்காக போடுற ஒரு கமெண்ட் தான். ஐ எம் ஸ்டில் மணிமேகலை ஸ்ரீராமஜெயம் அண்ட் மாஷா அல்லா எஸ் அப்பா எவ்ரிதிங் இஸ் ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஓகே அப்படின்னு வாய் வார்த்தையா சொல்றது மட்டும் கிடையாது. அது என் மனசு உண்மையா இருக்கிறதுனால தான் நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கோம். இந்து பையனை மட்டும் லவ் பண்ணாத, இப்போ இந்து பையனை மட்டும் லவ் பண்ணாதன்னு சொல்லுவாங்க. ஒரு மெடிசன் மாதிரி கொடுப்பாங்க டெய்லி. என் பாட்டி கூட ஃபோன் பண்ண, இந்து பையனோட மட்டும் இந்து பையன் வேண்டாம், அந்த மாதிரி ஒரு மெடிசன் மாதிரி கொடுப்பாங்க எனக்கு. இப்போ எனக்கு இப்போ கான்சியஸா எனக்கு இந்து பையன் தான் கல்யாணம் பண்ணணும். இவங்க என்ன கம்பல் பண்ணல, நீ கன்வெர்ட் ஆக, என்னோட ரிலிஜன் கன்வெர்ட் ஆகணும்னு கம்பல் பண்ணல. நான் தான் அந்த முடிவெடுத்தேன். பெஸ்ட் நான் முஸ்லீமா இருக்கிறேன், எனக்கு அதுல பிரச்சனை கிடையாது. ஆமா, ஒட்டு வைக்கலாமா நீங்க கன்வெர்ட் ஆயிட்டு அப்படிலாம் சொல்லும் போது எனக்கு நான் ஷூட்டிங் பண்றேன், அதனால நீங்க அப்படி என்ன நினைக்க கூடாது அப்படின்னு நான் நிறைய இடத்துல எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருக்கேன். ஹிந்துவிசம்லயும் நிறைய பேர் ஏன் முஸ்லீமா மாறி தான் கல்யாணம் பண்ண வச்சிருக்காங்கன்னு சொல்லி அக்யூஸும் நிறைய பேர் பண்ணும்போது நான் சொன்னேன், அது அவங்க யாருமே என்னை ஃபோர்ஸ் பண்ணல. எனக்கு என்னோட சில்ட்ரன்ஸ்க்கான ஒரு இது அப்பா இதுலயே இருந்தா எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுச்சு. நான் தான் இதுவான, யாருமே இங்க யாரும் ஃபோர்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இவன் கூட நிறைய நான் போட்டோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். என் கூட கோயிலுக்கு வந்திருக்காங்க. நாங்கள் 2 பேரும் ரம்ஜான் கொண்டாடின அந்த போஸ்ட்டை விட ஜாஸ்தி நாங்கள் 2 பேரும் கோயிலில் போய் சாமி கும்பிட்ட போஸ்ட் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. நான் ஹிந்துவாக தான் வளர்ந்துருக்கேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அது என்னன்னா, ஒரு நாள் எனக்கு ஒரு மாதிரி டவுனாக இருந்தது. அப்போ எனக்கு நான் வளர்ந்தும் போது ஒரு விநாயகர் சாமியை கும்பிட்டு வளர்ந்துருக்கேன். அவர் மேலே ரொம்ப பிலீஃப். எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட போயிட்டு வேணுன்னா எனக்கு நடந்துடும். ஒரு 11 தோப்பு காரணம் போட்டோன்னா ஓகே சால்வ் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட், நம்ம மைண்ட் செட் அது இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இவர் மாற்றணும்னு நினைக்கல. நான் முஸ்லீமாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறமும் நான் போகணுன்னு சொன்னதுக்கு எனக்கு கோயிலில் கொண்டு போய் ட்ராப் பண்ணார், போய் பார்த்துட்டு வா அவங்க சாமியான்னு சொல்லி. அப்போ அது எனக்கு அவர் கொடுக்குற என்னோடய ஃபீலிங்ஸ்க்கு அந்த நான் தேவைன்னு நினைக்கிற ஒரு விஷயத்த எனக்கு பண்ண வச்சு அந்த ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு நான் நிஜமாக ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணணும். அந்த இவரும் இன்னைக்கு வரைக்கும் நானும் இவரும் ரிலீஜனை ஒரு பெரிய விஷயமா வீட்டில் வச்சு பேசினது இல்லை. அது ஒரு பெரிய விஷயமா நாங்கள் இது பண்ணுறது இல்லை. நான் கன்வெர்ட் ஆனது என்னோட விருப்பமாக தான் நான் கன்வெர்ட் ஆனேன். பிகாஸ் என் சில்ட்ரனோட நலனுக்கு அது நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். மேரேஜ் பண்ண ஃபர்ஸ்ட் டே 80% ஆஃப் பீப்புள் நல்லா ஓகே சூப்பர் அப்படின்ற மாதிரி ஒரு இந்த மதத்தை தாண்டி நீங்கள் கல்யாணம் செய்து விட்டீர்கள் அப்படின்ற ஒரு நல்ல கமெண்ட் போட்டாலும் நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, இது ஒரு 6 months தான் இருக்க போது, திடீர்னு நீங்கள் ஒரு வேற ஒரு பேரில் நீங்கள் வரப்போறீங்க, இது அப்படியே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. 6 months இல்லை, அதுக்கப்புறம் ஒரு 1 year ஆச்சு. ஸோ 1 year அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் போகிறதான். ஒரு 2 years ஆகும்போது நீங்கள்லாம் பணம் இல்லை அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக விட்டு ஓடிடுவீங்க. ஒரு க்ரஷ்ன்றதுனால நீங்கள் சேர்ந்துட்டீங்க. நாங்கள்